ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 முடிஞ்சு இப்ப 26 12 மாதங்களுக்கு உண்டான பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் வந்து ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் கடக வீட்டுல இருப்பாரு, உச்ச நிலையில இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீனத்துல இருப்பாரு. 2027 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. அதே மாதிரி ராகு வந்து கும்பத்திலையும், கேது வந்து சிம்மத்திலையும் இருப்பாங்க. அவங்க நவம்பர் வரைக்கும், இந்த வருடம் நவம்பர் வரைக்கும் இந்த நிலையில தான் இருப்பாங்க. மெயினா ஆண்டு பலன்கள், ஒரு ஆண்டுக்கு உண்டான பொது பலன்கள்னு பாத்தீங்கன்னா குரு பகவானையும் சனி பகவான், அதுக்கப்புறம் ராகு கேதுகள் அவங்கள வச்சுன்னா மெயினா வந்து ஆண்டு பலன்களை கணிப்போம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய கிரகங்கள் இவை. அதனால அதை வச்சுதான் வந்து மெயினா வந்து கணிப்போம். அதே மாதிரி குரு ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. மிதுன வீட்டுல இருக்கும்போது 3 பாரு, அதாவது 5, 7, 9 குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை இருக்கு. அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள், ராசிகள்லாம் வந்து நல்ல ஒரு நிலையில, அதாவது என்னென்ன இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய இருக்குதோ அந்த இன்பங்கள்லாம், கடன் தீரக்கூடிய அமைப்புகள்னா அந்த கடன் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம், குரு பகவான் என்ன கொடுப்பாரு, மெயினா வந்து காசை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுப்பாரு. மெயினா குரு பகவான் எங்கெங்க பாக்குறாரோ குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை படுற இடங்கள் எல்லாம், ராசிகள்லாம் வந்து நல்ல நிலையில இருக்கும். ஜூன் வரைக்கும் எந்தெந்த ராசிகளை பார்ப்பான், மிதுன ராசியில இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, அதுக்கப்புறம் தன்னோட ராசி, அதாவது தனுசு ராசியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கும்ப ராசியை பார்ப்பாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 3 ராசிகளை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உச்சமா இருந்து தன்னோட நண்பரான விருச்சக ராசியை பார்ப்பாரு. செவ்வாயோட விருச்சக ராசியை பார்ப்பாரு 5ஆம் பார்வையா. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு ஜூனுக்கு மேல. அதுக்கப்புறம் தன் வீட்டை தானே பார்ப்பாரு, அதாவது தன்னோட மீன ராசிய. சனி பகவான் இருக்கிறாரு, மீன ராசியை பார்க்கறது ஒரு நன்மை. அதே மாதிரி சனி பகவானை பார்க்கறதும் ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னா சனி வந்து தீய கிரகம், அதாவது என்ன சொல்றது, சனிகிட்ட இருக்கிற காரகத்துவங்கள்லாம் தேவையில்லாத காரகத்துவம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து குறைஞ்சி, அதாவது சனி தரக்கூடிய கெடுதல்கள்லாம் வந்து குறைச்சிப்பாரு குரு பார்வையினால. இந்த அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடக்கிறது, சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கும். அதே மாதிரி கும்பராசி வந்து பாத சனி போய்கிட்டு இருக்குது இப்ப. அதே மாதிரி மீன ராசிக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேச ராசிக்கு விரய சனி போய்கிட்டு இருக்குது. கும்பத்துல ராகு இருப்பாரு. ஜூன் மாசம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கும்பராசிக்கு. ஏன்னா ஜூன் மாசம் வரைக்கும் உங்க ராசிய ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகுவை வந்து குரு பகவான் பார்ப்பாரு. அப்போது பாவத்துவம் கொஞ்சம் குறைக்கப்படும். இப்ப இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். விருச்சக ராசி வந்து செவ்வாயோட ராசி. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல முதல் 6 மாத காலங்கள் குரு பகவான் இருப்பாரு. ஜூன் வரைக்கும் உங்க 8ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்க 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடம் வந்து தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். 8ஆம் இடம் வந்து பயணங்களை குறிக்கக்கூடியது. 8ஆம் இடம் வந்து பயணங்களை குறிக்கக்கூடியது. இப்ப பிறந்த ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர். ஏன்னா 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்வார். 5ஆம் பார்வையா 12ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும் போது 8-12 நல்லா இருக்கும். 8-12 சுபத்துவம் இருந்தா ஒருத்தர் வெளிநாடு போவாரு, வெளி மாநிலம் போவாரு, பிறந்த ஊர்ல இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். கோச்சார ரீதியா, அதாவது ஜனனகால ஜாதகத்துல இதே மாதிரி இருக்கும்போது
கோச்சாரத்திலையும் இந்த அமைப்புகள் வந்தா அப்ப வந்து அது செயல்படும். வெளிநாடு, வெளி மாநில வாய்ப்புகள் கண்டிப்பா வந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல ஜூன் மாதத்துக்கு மேல குரு பகவான் உச்சமடைவாரு. உச்சமடைஞ்சு உங்க ராசி குரு பகவானுக்கு நட்பு ராசி. செவ்வாய் வந்து குரு பகவானுக்கு வந்து நண்பரா நினைக்கக்கூடியவர். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்பம்போது உங்க ராசியை அவர் பார்க்கும்போது நல்லது தானே பண்ணுவாரு. நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு ரொம்ப நன்மைகள். அதாவது 8ஆம் இடத்துல இருந்து இடத்தை நகர்த்துவதன் மூலியமா 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடம் தான் பொருளாதாரம், தனம், குடும்பம், வாக்கு. பொருளாதார முன்னேற்றம் வரும். ரொம்ப நாளா குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தை உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி வாக்கு 2ஆம் இடத்தை வாக்கு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல, அதாவது கடகத்துக்கு போன பிற்பாடு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3ஆம் இடம் வந்து இளைய சகோதரம், தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் எல்லாமே நல்லா இருக்கும். தைரியமா போல்டா செயல்படுவீங்க. செவ்வாயினாலே முதல்ல போல்டு தான். அடிச்சு தூள் பறக்க விடுவாங்க. செவ்வாயினாலே தூள் பறக்க விடுவாங்க தான். கோபம் ஜாஸ்தியா வரும். ஒரு வேகமா இருப்பாங்க. அந்த ஸ்லோவெல்லாம் கிடையாது. செவ்வாய்னா வந்து வேகம். சரராசினா இன்னும் வேகமா இருக்கும். மேசராசி இது வந்து செவ்வாயோட விருச்சக ராசி, ஸ்திர ராசி. அதனால அதை விட கொஞ்சம், ஆனா வேகம் தான். 3ஆம் இடத்துல இருக்கும்போது இன்னும் ஆக்டிவா இருப்பாங்க. தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம். அதாவது உங்க 9ஆம் பாவத்துல இருந்து உங்க ராசியும் பார்ப்பாரு, உங்க 3ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. இளைய சகோதரர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. வெற்றிகள், ஏதாவது ஒரு எக்ஸாமு, கவர்மெண்ட் எக்ஸாமு, இல்லை தனியார் துறையில ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு ஏதோ ஒரு தேர்வு இருக்குதுன்னா அந்த தேர்வுல வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு. ஜூன் மாதத்துக்கு முன்னாடி உங்க ராசிக்கு 8ல இருக்கிற குரு பகவான் 4ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 4ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் இருந்து கொடுத்து வந்த தடைகள், தாமதங்கள் அதெல்லாம் வந்து குரு பகவான் வந்து சரி பண்ணக்கூடிய, அதாவது தடை தாமதங்களை வந்து நீக்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பாரு. ராகு பகவான் இருந்து கொடுத்து வந்த தடை தாமதங்களை குரு பார்வையினால, ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியம்ன்றனால குரு எங்க பார்த்தாலும் அந்த இடத்தை வளமைப்படுத்துவார், நன்மை செய்வார், அந்த பாவகத்தின் உண்டான நற்பலனை செய்வார். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஒளி பொருந்திய குரு, இயற்கை சுபர், முழு சுபர். ஏன்னா சுக்கிரனை வந்து அரை சுபர்னு சொல்லுவோம். முழு சுபர் வந்து குரு தான் வந்து முழு சுபர். அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் கொடுத்து வந்த தடை தாமதங்களை வந்து ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு உச்ச குருவாக வருவார். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்ச குருவாக வரும்போது உங்க 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்ப்பார். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கொடுத்து வந்த தடை தாமதங்கள், 5ஆம் இடத்துல என்ன இருக்குது, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம், முக்கியமா குழந்தை, ரொம்ப நாளா குழந்தை இல்ல, சனி பகவான் வந்து அங்க இருக்கிறாரு. 6 மாத காலங்களா இருக்கிறாரு அங்க. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற தொல்லைகள், துன்பங்கள் வந்து தடைகள், தாமதங்கள் அதெல்லாம் வந்து ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு குரு வந்து அவர் ராசிய அவரே பார்க்கிறாரு. தன் வீட்டை தானே பார்க்கிறாரு. நண்பர் வீட்டுக்கே நல்ல பலன்களை செய்வாரு. அவரோட வீட்டுக்கு இன்னும் நல்ல பலனை செய்வார். சனி பகவான் இருந்து தடை தாமதங்களை கொடுத்து வந்த தடை தாமதங்கள்லாம் வந்து, அதாவது குழந்தை பாக்கியங்களை கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பார். அதிர்ஷ்டத்தின் மூலியமா பணத்தை கொடுப்பார். ஏன்னா குரு பகவான் வந்து தனக்காரகன், புத்திரக்காரகன் சொல்லுவோம். தனத்தை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு, குழந்தைகளை கொடுப்பாரு.
ரொம்ப நாளா குழந்தை இல்லை, அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு அமைப்பே அமைய மாட்டேங்குது, அந்த அமைப்பெல்லாம் குழந்தைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கொடுப்பாரு, ஜூன் மாதத்திற்கு பிற்பாடு. அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, கலத்திரஸ்தானம். 7ஆம் இடம் வந்து கலத்திரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். சனி 3ஆம் பார்வையா உங்க 7ஆம் இடத்துக்கு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் இந்த காலகட்டத்துல விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 7ஆம் இடம் வந்து நண்பர்கள், தொழிற்துறை பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து 7ஆம் இடத்தை தான் குறிக்கும். இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் கவனமா செய்யறது, விருச்சக ராசிக்காரங்க கவனமா செய்யறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். முதல் 6 மாத காலம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அப்ப குரு பார்வையில சனி பகவான் இருக்க மாட்டாரு, அப்ப கொடுக்குற பலன்கள் ரொம்ப கடுமையா இருக்கும். அதுக்கப்புறம் குரு பார்வையில வந்துருவாரு ஜூன் மாசத்துக்கு மேல. அப்ப வந்து அந்த கொடுத்து வந்த 7ஆம் இடத்துக்கு தடை தாமதம் கொடுத்து வந்த கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்கிடையே, நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்புகளை ஜூனுக்கு மேலதான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. குரு பகவான் 11ஆம் இடத்துல பார்க்கும்போது மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம், லாபஸ்தானம், அதே மாதிரி இளையதாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சனி பகவான் பார்க்கறதுனால இந்த பாவகத்தை 11ஆம் இடத்தை மூத்த அண்ணன் அக்கால் கிட்ட கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் சுமூகமா கையாளுங்க. அதே மாதிரி லாபங்கள், என்னதான் தொழில் பண்ணாலும் அங்க வந்து கேது பகவான் தான் இருக்கிறாரு. அவர் வந்து குரு சுக்கிர தொடர்புகள்ல இல்ல பௌர்ணமி சந்திரன் தொடர்புகள்ல இருக்கும் போது மட்டும் நல்லது பண்ணுவார். மற்ற நேரத்துல வந்து அந்த அமைப்புகள் நல்ல அமைப்புகள் இருக்காது, ஆனா கெடுதல் பண்ணுவார். ஆனா ராகு பகவான் கொடுக்கிற கெடுதலை விட கேது பகவான் 25% தான் கொடுப்பார். அதனால கவனமா இருங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது ஜூனுக்குள்ளேயே நீங்க வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா வந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அமையும். அதாவது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில தான் வந்து என்ன தசைகள் நடக்கிறது, என்ன புத்திகள் நடக்கிறது, அந்த தசை யோக தசையா அவயோக தசையா, அவயோக தசையா இருந்தாலும் நல்லது பண்ணுமா, இல்ல யோக தசையா இருந்தாலும் நல்லது பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்குதா, அதெல்லாம் வந்து துல்லியமா உங்க ஜனனகால ஜாதகத்துலதான் பார்க்க முடியும். என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் உங்க ஜனனகால ஜாதகத்துலதான் சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.